வணக்கம். இன்று விருந்தோம்பலின் 6வது குறளை பார்க்கலாம். நேற்று நான் 7வது குறளை பதிவிட்டிருந்தேன், மன்னிக்கவும். இன்று 6வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். விருந்து என்று சொன்னால் நம் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் அல்லது வேறு யார் வந்தாலும் நாம் அவர்களுக்கு சிறப்பான உணவை அளிக்கின்றோம் இல்லையா? இப்போது வெயில் காலம் வந்துருச்சு, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. தண்ணீர் குடித்தால் பரவாயில்லை என்று தோன்றுகிறதல்லவா? அவரவர் வீட்டிலும் வாய்ப்புகள் இருப்பின் வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீரை வைத்து விடுங்கள். ஆடு மாடுகள், நாய் போன்றவை தண்ணீருக்காக அலையும். அவை அதனை குடித்து தன்னுடைய களைப்பை ஆற்றிக்கொள்ளும். இதனை நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். பறவைகளுக்கு என்றால் மாடி இருப்பவர்கள் அந்த மாடி மேல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து விடுங்கள். பறவைகள் அந்த தண்ணீரை பருகி கொள்ளும். இதுவும் ஒரு விருந்தோம்பல் தானே, இல்லையா? ஒரு நமக்கே தெரியாத உயிரினங்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய சிறிய உதவியாக இதனை நாம் கருத்தில் கொண்டு நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். இதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள் தான். எனக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாக போய்விட்டது. அவர்களை விட்டு விடுங்கள். தனி வீடாக இருப்பவர்கள் இதனை கருத்தில் கொண்டு, மற்ற உயிரினங்களும் நம்மை போலவே தான் இந்த வெயில் காலத்தில் அவை வாடி வதங்குவதை நம்மால் என்ற வரைக்கும் ஒரு சிறு உதவியை நாம் செய்யலாம் என்பது என் கருத்து. அதனை நான் கூறுகிறேன், நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். இன்று விருந்தோம்பலின் 6வது குறட்பாவை நாம் பார்க்க இருக்கிறோம். செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதனுடைய பொருள் என்ன என்று நாம் காணலாம். செல்விருந்து ஓம்பி, வர்ற விருந்தினர்கள் யாரும் நம்ம வீட்டில் டேரா போட்டு தங்கவே மாட்டாங்க. வருஷக்கணக்கில் தங்க போகிறது கிடையாது. அவர்கள் வந்து நம் வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது நல்ல விருந்தோம்பல் பண்போடு அவர்களை உபசரித்து மகிழ்வோம் இல்லையா? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளோ 2 நாளோ இருந்துட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி சென்று விடுவார்கள். அதே மகிழ்வோடு நம்மளை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவங்க போவாங்க. அந்த சந்தோஷம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? நல்ல செயல்கள், நல்ல கருமத்தை, நல்ல வினைகளை நாம் ஆற்றினோம் என்ற பயனை கொடுக்கும். பயனுக்காக செய்யலைன்னா கூட, ஆனால் இது ஒரு பண்பு. இதனை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வல்விருந்து ஓம்பி. இப்போது செல்விருந்து ஓம்பி அப்படின்னா என்னன்னாக்கா, விருந்தினர்கள் வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க இல்லையா? சரி, இன்னும் யாராவது வரமாட்டாங்களா? வருவிருந்து பார்த்திருப்பான். யார் வரப்போகிறாங்க? இன்றைக்கி யாராவது வருவாங்களா? அவர்களுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்திருப்பார்கள் இல்லையா? அந்த காலத்துலலாம் அது உண்டு. நான் இன்றைக்கி வந்திருக்காங்க. எனக்கே தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எப்பயுமே விருந்தினர்கள் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் இருப்பாங்க. எங்களால் இயன்றதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருந்தோம். இது எனக்கு நல்ல நினைவில் இருக்கிறது. இப்போல்லாம் வர்றது போகிறதே குறைஞ்சிருது. வாழ்த்துக்களை எதில் பரிமாறிக்கிறாங்க? வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறதுங்கிறதே மிக அரிதாகிவிட்டது. அது தவறு. நம்ம போய் ஒருத்தர் பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய உறவு முறைகளை வளர்க்கும். வாட்ஸ்அப் வளர்க்குமா? வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டோம் வாழ்த்துக்கள், நாளைக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் தானே வரும் இல்லையா? ஆக நாம் நம்மால் இயன்ற பொழுது நம்முடைய சொந்தங்கள், நட்புகள் இவர்களை சென்று பார்ப்பதும் அவர்கள் நம் வீட்டிற்கு வருவதும்
கண்டிப்பாக நடைபெற வேண்டும். ஏதோ ஒரு விசேஷ நாட்களில் ஒன்று கூடுவோம், ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அரை மணி நேரம் பேசுவோம், அதோட எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது விருந்து பார்த்திருப்பான். யார் வருவாங்க, நம்மால் அடுத்த விருந்து தயாரிக்கணுமேனு பார்க்குறான் இல்லையா? அவனுக்கு என்ன சிறப்பு கிடைக்குதுன்னு பார்த்தாக்கா, அவன் நல் விருந்து வானத்தவருக்கு, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு சிறந்த விருந்தினனாக அவன் கருதப்படுவான். ஒரு விருந்தினர் வந்து சென்று விட்டால் அடுத்தவர் வரவுக்காக காத்திருக்கிறான் இல்லையா? அந்த ஒரு நல்ல குணம் படைத்த மனிதனுக்கு வானவர்களிடத்தில் விருந்து கிடைக்கும். தேவர்களிடத்தில் அவன் நல்ல விருந்தினராக ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்பதே இந்த குறட்பாவின் கருத்தாக அமைகிறது. நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.